வணக்கம். இன்னைக்கு நாம மெட்டாபாட்ங்கிற ஒரு முதலீட்டு திட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த திட்டத்தோட ஒவ்வொரு பகுதியும் நாம இங்க அலசி ஆராய்ந்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த முழு திட்டத்தையும் சரியா புரிஞ்சுக்க நாம இத ஒரு 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல மெட்டாவர்ஸ் புரட்சி, அப்புறம் கிரிப்டோ அண்ட் பிளாக் செயின் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதுக்கடுத்து மெட்டாபாட் ஈகோசிஸ்டம்னா என்ன, அப்புறம் ரொம்ப முக்கியமா கேபிகே ஸ்டேக்கிங் திட்டம், கடைசியா அவங்க கொடுக்கிற வாக்குறுதிகள், கணிப்புகள் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். மெட்டாவர்ஸ்ங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான எதிர்கால கனவை வச்சுதான் இந்த முழு பிச்சையும் ஆரம்பிக்கிறாங்க. அத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தோட அடிநாதமே இந்த ஒரு வரிதான். ஒரு தொழில்நுட்பம் தான் எதிர்காலத்தையே மாற்றும். மெட்டாவர்ஸ் தான் அந்த அடுத்த பெரிய தொழில்நுட்ப புரட்சிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையில தான் இந்த முழு முதலீட்டு திட்டத்தையுமே கட்டமைச்சிருக்காங்க. அப்போ மெட்டாவர்ஸ்னா என்ன? அது ஒரு வர்ச்சுவல் உலகம், அதாவது ஒரு மெய்நிகர் பிரபஞ்சம். அடுத்த 20 வருஷத்துல நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனையே இது ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, வீட்ல இருந்தபடியே தாஜ்மஹாலை பாக்குறது, மீட்டிங் அட்டென்ட் பண்றதுன்னு இப்படிப்பட்ட அனுபவங்களை இது கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோங்கிற வரலாறு பாத்தீங்கன்னா, முதல்ல கடிதம், தந்தி, அப்புறம் டெலிஃபோன் வந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன். இதுக்கடுத்த கட்டம் சந்தேகமே இல்லாம மெட்டாவர்ஸ் தான இந்த திட்டம் ரொம்ப உறுதியா சொல்லுது. சரி, இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இத நம்புறதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு தான் அமேசான், மெட்டா, கூகுள்னு பெரிய பெரிய டெக் ஜாம்பவான்கள் எல்லாம் பில்லியன் கணக்குல இதுல முதலீடு செய்றாங்கன்னு சொல்லி இந்த கான்செப்ட்க்கு ஒரு நம்பகத்தன்மைய உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல நாங்க ஒருத்தர் தான் இத பண்றோம்னு சொல்லி தங்கள முன்னிறுத்திக்கிறாங்க. வாய்ப்போட அளவை பாருங்க. 2032 வருஷத்துல மெட்டாவர்ஸ் மார்க்கெட்டோட மதிப்பு மட்டுமே $2346 மில்லியன் இருக்குன்னு கணிக்கிறாங்க. இவ்ளோ பெரிய சந்த வாய்ப்பை காட்டி தான் முதலீட்டாளர்களை உள்ள இழுக்க பாக்குறாங்க. ஓகே, இப்போ மெட்டாவர்ஸ்ங்கிற பெரிய கனவை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இந்த கனவுக்கு அடிப்படையா இருக்கிற டெக்னாலஜிஸ், அதாவது கிரிப்டோ மற்றும் பிளாக் செயின் பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பிளாக் செயினை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு டிஜிட்டல் நோட்புக் மாதிரி. ஆனா இதுல ஒரு தடவை எதையாவது எழுதிட்டா அதை அழிக்கவோ திருத்தவோ மாத்தவோ முடியாது. அதனாலதான் கிரிப்டோ கரன்சிக்கு இது ஒரு ரொம்பவே பாதுகாப்பான தளம்னு இந்த திட்டத்துல விளக்குறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க சொல்றாங்க. காயினுக்கும் டோக்கனுக்கும் இருக்கிற வித்தியாசம். காயின்னா அதுக்கு சொந்தமா ஒரு பிளாக் செயின் இருக்கும். ஆனா டோக்கன்னா அது இன்னொரு கம்பெனியோட பிளாக் செயின்ல இயங்கும்னு சொல்றாங்க. டோக்கன்கள்ல தான் நிறைய மோசடி நடக்குதுன்னு எச்சரிக்கை செஞ்சு தங்களோடது சொந்த காயின், அதனால பாதுகாப்பானதுன்னு சொல்ல வராங்க. கிரிப்டோல சம்பாதிக்கின 4 வழி இருக்குன்னு சொல்றாங்க. மைனிங், ஹோல்டிங், ட்ரேடிங், அப்புறம் ஸ்டேக்கிங். இதுல 3லயும் ரிஸ்க் அதிகம், செலவதிகம்னு சொல்லி அதை ஓரங்கட்டிட்டு ஸ்டேக்கிங் தான் பேங்க்ல போடுற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி எந்த ரிஸ்க்கும் இல்லாத பாதுகாப்பான முதலீடுன்னு முன்னிறுத்துறாங்க. சரி, இப்ப டெக்னாலஜி பத்தியும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த முதலீட்டு திட்டத்தோட ஹீரோ, அதாவது மெட்டாபாட் கம்பெனி மற்றும் அவங்களோட ஈகோசிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்துல சொல்ற கம்பெனி பேரு மெட்டாபாட். இதோட தாய் நிறுவனம் ஆசஸ் டெக்னாலஜிஸ். 2009 மதுரையில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம்னு சொல்றாங்க. மெட்டாபாட் கிட்ட வெறும் காயின் மட்டும் இல்ல, ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பே இருக்குன்னு காட்டுறாங்க. பாட் செயின், பாட் வாலெட், விஆர் பாட், ஹியூமனாய்ட் பாட்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டியது கேபிகே பாட். இதுதான் நாம முதலீடு செய்ய போற ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, வாங்க இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த பிட்சோட மிக முக்கியமான பகுதி, அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அந்த ஃபைனான்ஷியல் பிளான், அந்த கேபிகே ஸ்டேக்கிங் திட்டத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். இதுல முதலீடு பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம்னு காட்டுறாங்க. 3 ஸ்டெப் தான். அவங்க கொடுக்குற லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், லாகின் பண்ணணும், அப்புறம் கேபிகே காயின்ஸை வாங்கி ஸ்டேக்கிங்ல போடணும். அவ்வளோதான். சரி, ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, 3 விதமான பிளான் இருக்கு. 18 மாசத்துக்கு முதலீடு செஞ்சா மாசம் 3%, 36 மாசத்துக்குன்னா 4%, அதுவே 60 மாசம், அதாவது 5 வருஷத்துக்குன்னா மாசம் 5% வருமானம் கிடைக்கும்னா ஒரு உறுதியான வாக்குறுதியே கொடுக்கறாங்க. சரி, முதலீடு பண்ணியாச்சு. இதனால என்ன பலன்? அதையும் பாத்துரலாம் வாங்க. இந்த கடைசி பகுதியில அவங்க கொடுக்கிற வாக்குறுதிகள், அதுக்கு அவங்க சொல்ற கணக்கு வழக்குகள், ஒப்பீடுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவங்க சொல்ற வருமானத்தை சிம்பிளா புரிய வைக்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. நீங்க 250 கேபிகே காயின்ஸை 5 வருஷத்துக்கு ஸ்டேக் பண்றீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு மொத்தமா 1000 காயின்ஸ் திரும்ப கிடைக்கும். இதுல 750 காயின்ஸ் லாபம், 250 உங்க அசல். சிம்பிள் கணக்கு.
இங்க பாருங்க, அவங்க திட்டத்தை நேரடியா பேங்க் டெபாசிட்டோட ஒப்பிடுறாங்க. பேங்க்ல போட்டா உங்க பணம் 2 மடங்காக கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகும். ஆனா அவங்க திட்டத்துல வெறும் 5 வருஷத்துல 4 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு இந்த சார்ட் மூலமா ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு யுக்தியை பயன்படுத்துறாங்க. தங்களோட கேபிகே காயினை ஆரம்ப காலத்துல இருந்த பிட்காயின், எத்தீரியம் மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு முதலீட்டாளர்களை நம்ப வைக்கிற ஒரு முயற்சி. ஆக இந்த கடைசி ஸ்லைட் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஏன் கேபிகே காயினை பிட்காயினோட ஒப்பிடணும்? பிட்காயின்ல முதலீடு செய்யற வாய்ப்பை தவற விட்டோமேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இதோ உங்களுக்கு இன்னொரு வாய்ப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது கடந்த கால வெற்றி கதைகளை சொல்லி எதிர்காலத்துக்கான வாக்குறுதிகளை எப்படி நம்மள நம்ப வைக்கிறாங்கன்னு யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த மாதிரி திட்டங்களை பார்க்கும்போது அவங்க சொல்ற வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான ரிஸ்கையும் நாம யோசிக்கணும்.